மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள ஒரு தடவையாச்சும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இல்லாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவு இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இனிப்பான மாம்பழத்தோட தேங்காவும் சேர்த்து செய்யறப்போ அதோட ருசியும் சரி மனமும் சரி வேற லெவல்ல இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்னைக்கு பெரிய சைஸ்ல ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேன். அதோட ஃப்ளஷை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பேன்ல 1 கப் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்க போறோம். இதுல நீங்க டெசிகேட்டட் கோகனட் பதிலா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கோகனட் கூட சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த மேங்கோவை சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்க போறோம். இதுல நீங்க கண்டென்ஸ்ட் மில்க்கு பதிலா சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாம்பழம் இனிப்புங்கிறதுனால நான் இன்னைக்கு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ 3ஐயும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டே இருக்க போகிறோம். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். அந்த அளவு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்தோன்னா நம்மளுடைய மேங்கோ கோகனட் லட்டு ரெடி. வெறும் 3 பொருளில் சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான லட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அன்னைக்கு டெக்கரேஷனுக்காக கிரேட் பண்ண பிஸ்தாவை தான் நான் மேலே வச்சுருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.